நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. எங்க அம்மா வேற வெளிலயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எனக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்படியோ ஓடி வந்துட்டேன். வாங்க நம்ம எதனா விளையாடலாம். டேய் வினோத், எங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சுதுடா. நாங்களே வெளில தான் உட்காந்துட்டு இருந்தோமே சும்மா. அப்ப தீபக் வந்தானா, அவன் போய் ஸ்லைம் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான். அவன் வரட்டும், நம்ம எல்லாரும் ஸ்லைம் வச்சு விளையாடலான்னு. ஆனா எனக்கு அவன் ஸ்லைம்ல விளையாடவே பிடிக்கலப்பா. அவன் நம்ம ஸ்லைம் வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம திட்டிக்கிட்டே இருப்பா. இப்ப அவன் வேற எடுத்துட்டு வர சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அவன் ஸ்லைம்ல விளையாடவே. அன்னைக்கே என்ன ஸ்லைம் உனக்கு விளையாட தெரியலன்னு எப்படி திட்டினா, இன்னைக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி எதனா பண்ணுவான். நான் வந்துட்டேன், ஸ்லைம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா, எங்க அப்பா எனக்கு கில்டர் ஸ்லைம் வாங்கிட்டு வந்தாரு. எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தியா? பூசணிக்காய் ஸ்லைம், இது பேர் தான் பம்கின் சொல்வாங்க. இது பேரு கிளிட்டர் ஸ்லைம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்களாம் நார்மல் ஸ்லைம் தான் வாங்குவீங்களே, இது வெளிநாட்டுல தான் கிடைக்கும். எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? உனக்கு வெளிநாடு ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன உனக்கு மட்டும் ஸ்லைம் வெளிநாட்டுல இருந்து பறந்து வந்துச்சு? எப்படிலாம் நீ போய் சொல்ற? சும்மா சொல்லி பார்த்தேன், உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைச்சேன். தெரிஞ்சுதான் இருக்குது. சரி சரி, வாங்க இந்த பவுல்ல போட்டு நம்ம விளையாடலாம். பாத்தீங்களா அடியில எவ்வளவு கில்டர் இருக்குன்னு? நான் தான் நிறைய கில்டர் போட்டு வாங்கிட்டு வர சொன்னேனே. எங்க அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தியா? பார்க்கும்போது கேசரி மாதிரி இருக்கு பாத்தியா? அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது, சாப்பிடணும்னு தோணுதுல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்குல்ல, செம்மையா வாசனை கூட வருது தானே. இப்ப நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், அதுக்கப்புறமா நீங்க விளையாடுங்க சரியா? ஏன்னா இது என்னுடைய ஸ்லைம்ல, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். நான் ஒன்றும் யாருக்கும் தரமாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் எப்பவுமே விளையாடுவேன். எப்பதான் எங்க அக்கா ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாளோ, போய் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் தான் ட்ரெஸ் எடுப்பாளோ. சரி சரி, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எங்க அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா? எனக்கு ஸ்லைம்ல விளையாண்டா மட்டும் எப்பவுமே டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். அது இல்லாம இது வந்து கில்டர் ஸ்லைம் வேற, கையில எல்லாம் ஜிகுனாலாம் வந்துடும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க நான் எப்படிலாம் விளையாடுறேன்னு. இவனும் அன்னைக்கு விளையாண்டானே, நல்லாவே விளையாடல, சொன்னா மட்டும் கோவப்படுவான். அதை நான் இவனுக்கு தரவே மாட்டேன் தெரியுமா? நான் மட்டும்தான் விளையாடுவேனே. அப்புறம் உங்களுக்கு தருவேன் சரியா? நம்ம 3 பேர் மட்டும் விளையாடலாம். எதுக்கு இவனை கூப்பிட்டீங்க? நான் தான் இவனை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன்ல, இவனை நீங்களே கூப்பிட்டுட்டீங்களா? ஆனால் நான் இவனுக்கெல்லாம் தரவே மாட்டேன்ப்பா. நம்ம 3 பேர் மட்டும்தான் விளையாடணும். எங்க அக்கா வந்தானா அவளுக்கு தருவேன் சரியா? டேய் தீபக், ஏன்டா நீ இப்படிலாம் பேசுற? நம்ம 4 பேருமே விளையாடலாம், அப்பதான் ஜாலியா இருக்குமே. நீ ஏன்டா இப்படி பண்றியோ? நீ இப்படி பண்றதுனால அப்புறம் நாங்க விளையாடவே வரமாட்டோம். டேய், ஏன்டா என்ன மட்டும் இப்படி சொல்ற? எனக்கும் ஆசையா இருக்குடா, கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறேன் தாடா. நான் கொஞ்சமா விளையாடிட்டு தரேன்டா. நீ மட்டும் தொட்டினா அப்புறம் நான் ஸ்லைம்ல விளையாடவே மாட்டேன். என் ஸ்லைம் நான் தான் சொல்லுவேன். நான் உனக்குலாம் தரவே மாட்டேன், புரிஞ்சுதா? என் ஸ்லைமை தொடாத. திவ்யா, கயல், நீங்க ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? நீங்க கை வச்சு விளையாடுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இப்பதானே சொன்னேன் உன்கிட்ட நம்ம 4 பேரும் விளையாடலான்னு. ஏன்டா இப்படி பண்ற? வினோத்தும் விளையாடட்டும், அவனுக்கும் ஆசையா இருக்கும்ல. ஏன்டா இப்படி பண்றியோ? நீ விளையாடுறதுன்னா விளையாடு, அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணாத சரியா? நான் அவனுக்குலாம் தரவே மாட்டேன். எனக்கு கோபமா வருது அவன் கூட விளையாடுறது. நீ ஏன்டா இப்படி பண்ற? அன்னைக்கு எனக்கு தெரியாது, அதான் இப்போ எனக்கு ஸ்லைம்னா என்னன்னு தெரியல. எனக்கே நீ தரவே மாட்ற. நான் உன் பேச்சுக்கு எதனா வந்தேன், நான் உன்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன். நீ எனக்கே தரமாட்டேன்னு சொல்கிறல. இரு நான் உன்னை எப்படி பயமுத்துறேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க அங்கே இருக்காங்களா, கூட்டிகிட்டு வரேன். இரு. என்னது, தீபக்குக்கு பிடிச்சவங்களா? அது யாருடா வினோத்? யாரை கூப்பிட போற? கயல், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் கூட்டிகிட்டு வரேன். அவன் எப்படி ஓடுறான் மட்டும் நீ பாருண்ணே. நான் இவன் பேச்சுக்கு போகாத அப்பவே இவன் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான்ல. இப்போ பாரு, நான் ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். இப்போ எப்படி ஓடுறான் மட்டும் பாரேன். தீபக், நான் சும்மா சொல்கிறேன் தானே நினச்சேன் நீ. இரு நான் எப்படி கூட்டிகிட்டு வர மட்டும் பாரு. அவன் அப்படிதான் சொல்வான். வா திவ்யா, நம்ம 2 பேரும் ஸ்லைம்ல விளையாடிட்டே இருப்போம். ஏன்டா அப்படி சொன்ன? அவன் பாவம் தானே, அவன் பாரு போயிட்டான்.
மை காட், டேய் ஏன்டா உன் மானை கூட்டு வந்த? எனக்கு உன் மாடுனாலே பயம் தானே, ஏன்டா கூட்டு வந்த? டேய் ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு பயமா இருக்கு, கூட்டிட்டு போடா. அது இல்லை, மாறன் தீபக்கை பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருந்தான், ரொம்ப ஆசைப்பட்டானா. இவன் வேற ரொம்ப பண்ணிட்டு இருந்தால, அதான் கூட்டிட்டு வந்தேன் இவன் விளையாடட்டோன்னு. டேய் உன் மாடை வச்சு என்னையே பயமுத்துறல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஐயோ மாடு வருது, நான் போறேன்டா, போடா. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. பாடுறா என்ன பண்றேன்னு. ஐயோ மாடு வருது. டேய் வினோத் அங்க பாருடா, மாடு ஸ்லைம் சாப்பிடுது. மாடுக்கு என்ன ஆயிட போகுது? அட மாறன் மாடே, உன்னை பயமுறுத்த கூட்டிட்டு வந்தா கஞ்சி தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ஸ்லைமை போய் சாப்பிட்ற. சாப்பிடாத, வா, எதனா ஆயிடும். அப்புறம் அம்மா என்னதான் வைவாங்க. வா வா போலாம், நம்ம வாடா.